டிட்வா புயல். தமிழ்நாட்ட இந்த புயல் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகுது. ஆல்ரெடி இலங்கையில இந்த புயல் ஒரு புரட்டி போட்டுருச்சு. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு. இலங்கையில பல பேரழிவுகள் ஏற்பட்டுருச்சு. தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுது? இந்த டிட்வாத்தால என்னென்ன மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுது? முக்கியமா இதே போல இந்த டிட்வாத் போல புயல்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல என்னென்ன புயல்கள் வந்திருக்கு? என்னென்ன பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு? அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. டிட்வா இந்த பெயர் இந்த 3 நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு உலகம் ஃபுல்லாவே. முக்கியமா இலங்கையில இந்த புயலால ஏற்பட்ட பாதிப்புகள் 50க்கும் மேற்பட்ட பலி எண்ணிக்கை. அது மட்டும் இல்லாம 25க்கும் மேற்பட்டோர் காணாம போயிருக்காங்க. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் மழை அங்க குறையல. தண்ணி இன்னும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள தண்ணிகள் இன்னும் வடியல. நெறையா பேர் உண்ண உணவு இல்லாம, உடுத்த உடை இல்லாம, தன்னுடைய வாழ்வாதாரத்த இழந்து, இலங்கையில தமிழ் மக்கள் மற்றும் இலங்கை மக்கள் எல்லாருமே ரொம்ப 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 பரிதாபமான நிலையில பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த புயல் அடுத்து தமிழ்நாட்டோடைய கடலோர எல்லைகள்ல மையம் கொள்ளப் போகுது. முக்கியமா வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி இந்த மாரி இடங்கள், சென்னை இந்த மாரி இடங்கள்ல அதீத மழைப்பொழிவு வரப்போகுது வரும் காலங்கள்ல. இப்பொழுதைக்கு நாகப்பட்டினம், கன்னியாகுமரியில அதீத மழைப்பொழிவு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏ பேரிடர் மீட்பு குழு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அரசாங்கங்கள் நெறைய கண்டிஷன்ஸ் விதிச்சிருக்காங்க. யாரும் தேவையில்லாம வெளிய வரக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. சரியான செய்திகள முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் நம்ப இந்த விஷயத்துலருந்து நம்ப பயம் இல்லாம இருக்க முடியும். ஏன்னா இந்த டிட்வாத் புயல் இன்னும் தீவிரமடைய ஆரம்பிக்கல. தீவிரம் அடைஞ்சதுன்னா, இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். காற்றோட வேகம் கம்மியாகவே இருந்தாலுமே, மழையின் தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் தேவையில்லாத வெளிய வரத தவிர்த்துடுங்க. அத்தியாவசிய பொருட்கள இப்பயே வாங்கி இருப்பு வச்சுருங்க. அப்படியே இல்லனாலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான். அரசாங்கத்தோடைய அந்த ரூல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாவே நம்ம சேஃப்டியா இருக்க முடியும். இந்த டிட்வாத் என்ன மாரியான பேரழிவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நெறைய பேரிடர்கள் வந்திருக்கு. முக்கியமா இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்கள் ஏற்படக்கூடிய புயல் எச்சரிக்கைகள். இந்த புயலால தமிழ்நாடு மட்டும் இல்ல, அ அண்டை மாநிலங்கள், அண்டை நாடுகள் அப்படின்னு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரழிவுகள ஏற்பட்டு, அதிலிருந்து தமிழக மக்களும், தமிழக அரசாங்கமும் மீண்டு வந்திருக்காங்க. அந்த மாரி நெறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேரழிவு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, தனுஷ்கோடி கடல்ல நடந்த மிகப்பெரிய ஒரு பேரழிவு. தனுஷ்கோடி அப்படின்னு ஒரு கடற்கரை நகரம். அந்த நகரமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. 1964 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு புயல் தாக்கியிருக்கு தனுஷ்கோடிய. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஒன்று. ஏன்னா 1964ல இப்ப இருந்த மாரி சிஸ்டம்ஸ் கிடையாது. இப்ப இருந்த மாரி அந்த வானிலை அறிக்கை துல்லியமா இருக்குமா அப்படின்னு அதுவும் தெரியாது. ஆனா ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே காலையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அங்க இருந்த மக்கள் யாருக்குமே தெரியாது. பொது போக்குவரத்து. முக்கியமா ஒரு ரயிலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேரழிவுல வந்து மாட்டியிருக்கு. 1800க்கும் மேற்பட்டோர் அந்த பேரழிவுல இறந்திருக்காங்க. அத வந்து இப்போ ஒரு ஹோஸ்ட் சிட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ அந்த மாரி நிகழ்வுகள் தான் நடந்துச்சு. ஒரு நகரமே அழிந்து போனது தான் 1964 ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவு. இப்படி நடந்த அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, 1977ல சூப்பர் சைக்ளோன். இந்த சூப்பர் சைக்ளோன் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இந்தியா ஃபுல்லாவே இந்த சூப்பர் சைக்ளோன் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. நவம்பர் மாதம் 1977 நவம்பர் மாதத்துல இந்த சூப்பர் சைக்ளோன் வந்துச்சு. முக்கியமா தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்துச்சு. கூரை வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தகரம் மாரி வானத்துல பறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய நெறைய கடலோர மாவட்டங்களுக்கு வாழக்கூடிய, கடலோரத்துல வாழக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகள், அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய உறவுகள் அப்படின்னு பல இழப்புகள் ஏற்பட்டுச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10,000க்கும் மேற்பட்டோர் இந்தியா ஃபுல்லாகவே 10,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாகவே இந்த பேரிடர் மீட்பு குழு அப்படின்னு ஒரு பணிய வந்து உருவாக்கணும். அவசர நிலை காலகட்டங்கள்ல, முக்கியமா இந்த புயல், இயற்கை சீற்றங்கள் மாரி இடத்துல வந்து வொர்க் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ நம்ம ஏற்படுத்தணும். 1996 டிசம்பர் 6ஆம் தேதி சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளா ஏற்பட்டுச்சு. இந்த சைக்ளோன் பார்த்தீங்கன்னா, 140 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க.
நிறைய பார்த்தீங்கன்னா மழை, இடைவிடாத மழை, அடைமழை பெஞ்சுது. அடையாறு மற்றும் கூவம் நதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இரு கரையோரமும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. அந்த மாரி ஒரு வெள்ளத்த இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அங்க அந்த கரையோர பகுதியில வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு. சென்னை முழுக்கவே மின்சாரம் துண்டிப்பு, போக்குவரத்து, 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. முக்கியமா மாநில பேருந்துகள் எல்லாமே தண்ணீர்ல மிதந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு, முக்கியமா சென்னை மக்கள் மீண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிச்சு. அந்த நாள யாராலயும் மறக்க முடியாது. இந்த புயல பத்தி வந்து இந்த பேர யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான புயல். 2011ஆம் ஆண்டு இந்த புயல் நடந்தபோது எனக்கு இன்னும் சரியாக ஞாபகம் இருக்கு. தானே புயல், கடலூர், நாகை இந்த மாவட்டங்கள்லாம், கடலூர், நாகை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். அப்படி இருக்கும்போது நெறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நாங்க லாரி மூலியமாக நாங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருந்தோம். கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கடலோர மாவட்டங்கள் மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு நிவாரண உதவிகள கொண்டு போய் வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மாரி நெறைய வாலண்டரீஸ்லாம் சேர்ந்து பணியாற்றும் பொழுது, அங்க போய் நேரடியாகவே களத்துல வந்து எப்படி வெள்ளம் பாதிக்கப்பட்டுச்சு, பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நேரடியா பார்த்த அனுபவம் எனக்கு முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு ஏற்பட்டுச்சு எனக்கு. ஸோ அந்த மழையில 2011 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தானே சைக்ளோன். இது வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுச்சு. அதே மாதிரி விவசாய நிலங்கள் அதிகமாக அழிக்கப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான மரங்கள் சாஞ்சுது. 10 நாட்களுக்கு மேற்பட்டு மின்சாரங்கள் பல கிராமங்கள் இல்ல. இது உண்மையாகவே 10 கிராமங்களுக்கு மேற்பட்டுனா, அந்த மரங்கள் விழுந்து, அந்த மரங்கள சரி செஞ்சு, அதன் மூலியமாக அடுத்து மின்சாரம் வரணும் அப்படின்னு நெறைய பாடுபட்டாங்க. நெறைய பேர் உழைச்சாங்க. நெறைய உயிர்கள் பறி போச்சு. 48க்கும் 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறி போச்சு. அதிலிருந்து வெளிய வர்றதுக்கு முக்கியமா கடலூர், நாகப்பட்டினம் அந்த பகுதி மக்கள் எல்லாமே ரொம்பவே அதிகமான ஒரு இன்னலுக்கு ஆளானாங்க. இது வந்து இந்த புயலும் அதே மாரி தான். 2018ஆம் ஆண்டு இது மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்துச்சு. கஜா புயல். இந்த கஜா புயல் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் ஏற்பட்டுச்சு. நவம்பர் 16ஆம் தேதி இந்த சைக்ளோன் கஜா அப்படிங்கிறது வந்து காவிரி டெல்டா பகுதிகள், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கடலூர் இந்த பகுதிகள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்பட்டுச்சு. இன்க்ளூடிங் புதுக்கோட்டை. ஆனா இந்த புயல் என்ன பண்ணிட போகுது? எல்லா புயலுக்கும் பேர் வைக்கிறாங்க. ஆனா ஒரு சில புயல் தான் நம்ம வந்து ஒரு வரலாற்றில எடுத்து பேசுற அளவுக்கு பேரழிவு ஏற்படுத்தியிருக்கும். கஜா புயல் சேம் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கடலூர், புதுக்கோட்டை இந்த மாரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மரங்கள் முறிவு ஏற்பட்டுச்சு. அதே மாரி காற்றோடைய வேகம் 140 கிலோமீட்டருக்கு மேல வேகத்துல இருந்துச்சு. இந்த 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற எல்லா புயல்களுமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2020 மற்றும் 2023 நிவர் மற்றும் மிஞ்சாங் புயல். இந்த புயல்களும் பார்த்தீங்கன்னா, சென்னை நெறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பட்டாங்க. 2023ல மிஞ்சாங் புயல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னை நகரமே மீண்டும் தண்ணீல முழுகிடுச்சு. அந்த மாரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு மிஞ்சாங் புயலால. நெறைய விஷயங்கள் ஐடி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, லீவ் விட்டாங்க. அந்த அந்த ஐடி நிறுவனங்கள்லாம் தண்ணி பூந்துருச்சு. மெட்ரோ ரயில் நிறுத்தப்பட்டுச்சு. விமான நிலையங்கள் மூடப்பட்டுச்சு. நகரம் எல்லாமே இயற்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு முன்னாடி அது வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமான ஒரு இடம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பேர்களும் நிரூபிச்சுட்டே இருக்கு. இப்ப சொன்ன புயல்கள் எல்லாமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புயல்கள். அதே மாரி வருடம் வருடம் ஒவ்வொரு புயல்கள் வரும். வருடம் வருடம் நெறைய மழைகள் ஏற்படும். ஆனா, மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தாது. இது எல்லாமே பேரழிவு ஏற்படுத்திய புயல்கள். அதே மாரி இந்த டித்வாத் புயல் பேரழிவு ஏற்படுத்துமா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா, முன்னெச்சரிக்கையா இருக்காங்க. நம்ம என்னதான் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணாலும், நம்ம என்னதான் நெறைய விஷயங்கள முன்கொண்டு வந்தாலும், வானிலை முன்னறிக்கைகள் நெறைய வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட்ட கொண்டு வந்தாலுமே, இவ்வளவுதான் நடக்கும். இவ்வளவுதான் மழை பொழியும். இவ்வளவுதான் காற்று வீசும் அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. ஒரு 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 தோராயமா சொல்லலாம். எவ்வளோ பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு தோராயமா சொல்லலாமே தவிர, ஆனா அதோடைய நம்ம கரெக்ட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியல இதுவரைக்கும். ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயன் தராது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இயற்கையோட சீற்றம், அதோடைய கோவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்ப இது எல்லாமே வரலாறு. இந்த இந்த டித்வாத் புயல் வரலாற்றில இடம் பிடிக்குமா? கண்டிப்பா இடம் பிடிக்கக் கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமும் கூட. ஏன்னா ஒவ்வொரு முறை பேரழிவு ஏற்படும் பொழுதும், அந்த கடலோர மாவட்டங்கள்ல வாழக்கூடிய மக்கள், முக்கியமா அந்த புயலால பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள்ல வாழக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை, அவங்களோட அடிப்படை பொருளாதாரமே ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு, அவங்க வந்து படாத பாடுபட வேண்டியதா விளிம்பு நிலை மக்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாரி கொரோனாலேருந்து மீண்டு வர்றதுக்கே மிகப்பெரிய பாடுபட்டோம் நம்ப. எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்கு வருடம் வருடம் வரக்கூடிய இந்த புயலால் ஏற்படக்கூடிய இந்த பேரழிவு அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறிடுது. இப்போ வந்து காலநிலை மாற்றங்கள், வெப்பநிலை மாற்றங்கள், கடல் நீர் மட்டம் உயருது, காற்று மாசு அப்படின்னு இயற்கையை நம்ம வந்து சீர்குலைச்சு வச்சிருக்கோம்.
அப்படி வச்சிருக்கும் போது இயற்கை என்ன பண்ணும், அதை எப்படி மனிதருக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு வந்து புரியாத புதிதாகவே இருக்குது. அப்போ நம்ம இன்னும் வில் பவரோட கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம கடந்து வந்தால் மட்டும்தான் இந்த புயல் மாதிரி இடத்துல நம்ம தப்பிக்க முடியும். ஸோ இந்த டித்வாத் புயல் தமிழ்நாட்டை இன்னும் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த இடத்துல வந்து தாக்க போகுது, எவ்வளோ மழை பதிவாக போகுது, முக்கியமாக இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிற மாவட்டங்களில், புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்க மாவட்டங்களில் மக்கள் அவேர்னஸாக இருங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை பின்பற்றுங்க. தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியே வராதீங்க. முக்கியமாக வதந்திகளை நம்பாதீங்க. சோஷியல் மீடியாவில் பரப்பக்கூடிய வதந்திகளை நம்பாதீங்க. கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இந்த நீரிழிவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே, வாழ்வர்கள் எல்லாமே கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு வாங்க. கவர்மெண்ட் சொல்லுக்கு சேஃபான இடத்துக்கு வாங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு தான் எல்லாம் வேணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரே நாள் எல்லாத்தையும் போய் வாங்கி கூட்டத்தை கூட்டி சில பதட்டம் உண்டு பண்ணாதீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டு படுத்தும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்போம். நம்மளும் இறைவனை வேண்டிக்குவோம். கண்டிப்பாக மிகப்பெரிய பேர் நடக்கக்கூடாது அப்படின்னு. நல்ல மழை வந்தால் கண்டிப்பாக நமக்கும் நல்லது தான். ஆனால் அது வந்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் சேதாரம் ஏற்படுத்தாமல் இருக்கும் பொழுது வரைக்கும் நமக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஸோ அதனால் இந்த டித்வாத் புயலுடைய வீரியம், அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு இன்னும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஊர்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க அதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.